பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது, 2026 புத்தாண்டு. இது எப்படி இருக்கு மேம் பொதுவா? பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எல்லா ராசிக்கும் ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படின்றதம்மா உண்மை. காரணம் என்ன அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சி நடந்து குரு மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர போறார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. ஆக இந்த 5 ராசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். இவரு இந்த சனி மேல குருனோட பார்வை படியறதுனால சனி இந்த 5 ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் கெடுதலை செய்யணும் அப்படின்ற ராசிகளுக்கே அவன் கெடுதல் பலன்களை செய்ய முடியாது. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான். அதுக்கும் மேல மீதி இருக்க ராசிகளுக்கு அவன் நிறைய நல்லதுதான் செய்ய போறான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லது செய்ய போறோம் அப்படின்றது உண்மை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் எப்படி இருக்கு? மீனம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கடந்த 4 வருஷமாவே ஒரு விதமான இனம் புரியாத குழப்பத்துல, ஒரு மந்த நிலையில, விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், எதுக்கடாப்பா வாழறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியினுடைய மத்திய பகுதியில இருக்காங்க. அதுவும் சனி பகவான் ஜென்ம சனியா உட்கார்ந்ததுல இருந்து மீனம்க்கு அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புத்திசாலிங்க, மத்தவங்களுக்கு மென்டாஸா இருக்கக்கூடியவங்க, மத்தவங்களை கைட் பண்ணக்கூடியவங்க, தே ஆர் த பெஸ்ட் கார்டியன் கைடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க தன்னோட ஒரு விஷயத்தையே முடிவு பண்ண முடியாத ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒத்தையா ரெட்டியா, இது போலாமா அது போலாமா, 3 வருஷமா நானும் நீட் எழுதிங்கிற பெருசா எனக்கு எம்பிபிஎஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட அப்படின்னு அம்மா கூட சண்டை போடுறது, அப்பா கூட சண்டை போடுறது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தட்டை தூக்கி எறியறது, கரண்டியை தூக்கி எறியறது, அதுக்கு மேல கையில கிடைக்கிறதுலாம் தூக்கி எறியறது, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மென்டல் ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன் அது ஏற்பட்டார். இதுல இருந்து ஒரு பெருத்த ரிலீஃப் 6ஆம் மாசம் குரு பயிற்சி ஆன பின்னாடி குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக ஜென்ம சனியாவே இருந்தாலும் அவர் அமைதி ஏற்கப்படும். இது ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது, ராகு பகவான் 12ஆம் பாவம். இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு என்னென்னலாம் தேவையோ நான் வாங்கினேன். ஏன்னா அதுதான் எனக்கு ரிலாக்ஸா இருந்துச்சு, என் மைண்டை ஃப்ரீ பண்றதுக்கு. 6ஆம் மாசம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் நீங்க ஷாப்பிங் எல்லாம் போறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா டிஃபால்ட்டா பெண்களுக்கு ஷாப்பிங் பிடிக்காத பெண்கள் யாருமே கிடையாது இல்லையா? அப்ப நீங்க ஷாப்பிங் எல்லாம் போறீங்க அப்படின்னும் போது 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்க. வசதி வாய்ப்பு இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம், இல்லைன்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி கேது 6ஆம் பாவம், பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க பாட்டுன்னு செய்யும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு மேல 5ல குரு கெஞ்சினால கிடைக்காது அப்படிம்பாங்க. உங்க ராசி அதிபன் 5ல போய் உட்காந்துட்டு, இதுதான் பெரிய பிளஸ். எப்படி அப்படின்னா நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க பல வைத்தியம் பண்ணிட்டோங்க, நிறைய மாடர்ன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே செஞ்சுட்டோம், காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம், கருவே கூட்டல. இந்த காலகட்டம் சாலிட்டா கரு கூட்டிடும். அதுவும் நிறைய பேருக்கு ஆண் வாரிசு வரதுக்கான வாய்ப்பே உண்டு. ஆணோ பொண்ணோ நம்ம குழந்தைங்க, பட் இருந்தாலும் குரு இருக்கிறதுனால சொல்றோம். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு. பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் ஆல்ரெடி இருக்குங்க, அது பாத்தீங்கன்னா அந்த சொத்து வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும், அதுக்கான வாய்ப்பு. குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு, குழந்தைங்களால இருந்த மன உளைச்சல் மாறக்கூடிய அமைப்பு. யூஜி இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க, யூஜி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால தான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன, அதை விட நல்ல லவ் வர்றதுக்கான வாய்ப்பு. இப்படி நிறைய நல்ல விஷயம் மீனத்துக்கு வரப்போகுதுமா. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் இந்த வருடத்தை இன்னும் சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்? சனி ஜென்ம சனி குருனோட பார்வை இருக்கிறதுனால ஓகே. ஆனா அந்த ஒரு வருஷத்தையும் குரு பாத்தீங்கன்னா திடீர்னு வக்ரகதி அடைவாரு, அதிசாரமா மாறுவாரு. அந்த காலகட்டம் சனி திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுவான். அவன் எப்பயுமே ஆல்வேஸ் எனர்ஜி என்து, இதுதான் சனி அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால பைரவ அஷ்டகம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது சங்கராச்சாரியார் எழுதுது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு முடியும். 5 நிமிஷம் தான் ஆகும். பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு ஓடுங்க, வெற்றி நிச்சயம்.